வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புஷக் வக்கரதுண்டன் தன்னோதி புஷய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புஜேச குரு சுக்கிர சனிக்கிரச்சராக கேதவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத வசிவிசியம் மந்திரங்கு பஞ்சபூத வசிவிசியம் ஓம் லங்குவங்கு பஞ்சபூத வசிவிசியம் நங்குமங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, துலாம் லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் என்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சனீஸ்வர பகவானோட அதிதேவதைகள் யார் அப்படின்னா தர்மசாஸ்தா, ஓகேங்களா, தர்மசாஸ்தா, காலபைரவர் வருவாங்க, ஓகேங்களா. ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் கணபதி வழிபாட்டையும் வச்சுட்டோம்னா மிகுதியான பலன்கள் நடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. இவர் கெட்ட ஸ்தானத்தில் நிற்கும் போது, ஓகேங்களா, அந்த ஸ்தானாதிபதியோட வழிபாட்டையும் இந்த நான் சொன்ன அதிதேவதைகள் வழிபாட்டையும் வச்சுட்டிங்கன்னா கெடுபலன்கள் குறைஞ்சு நற்பலன்கள் மீதியாக நடக்கும், ஓகேங்களா. என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லா மக்களுக்கும் மேலான நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் புதுசாக பார்க்குறவங்க வந்து என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் அமைக்கிட்டு பாருங்கள், ஓகேங்களா. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் இடையில வரும்போது ஒரு கெட்ட ஸ்தானத்தில் அமரும்போது என்ன மாதிரி வழிபாடுகள் வச்சுட்டிங்கன்னா பலன்கள் நல்லா நடக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த விஷயம் வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் அமைக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா துலா லக்னத்துக்கு வந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனீஸ்வர பகவான் தான், ஓகேங்களா. அவர் வந்து லக்னத்தில் வந்து உச்சமாக இருக்கும்போது ஆயில் தீர்க்காயிலாகும் சசமகா யோகம்ங்கிற அமைப்பில் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும், ஓகேங்களா. பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் சசயோகம் ஒன்று சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய யோகம், அதே அற்புதமான யோகம். ஆயில் தீர்க்காயில் ஏற்படும், போர்படை தளபதியாகிறது, வண்டி ஒரு இராணுவம், மிலிட்ரி, ஆர்மி, காவல்துறை, இது மாதிரி துறைகள் எல்லாம் வர்றது, இதுல எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹை போஸ்டிங்லாம் போகக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு கிரகம் தான் சனீஸ்வர பகவான், ஓகேங்களா. அந்த சசமகா யோகத்தின் அடிப்படையில் அங்கே வந்து அமர்றாரு, ஓகேங்களா. அமரும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும், ஆயுள் தீர்க்காயில் ஏற்படும், சகல காரியங்களும் வெற்றி அடையும், நன்மைகள் அதிகமாக இருக்கும், திரளான சொத்துக்கள் எல்லாம் சேரும், ஓகே, அசையா சொத்துக்கள் எல்லாம் நிறைய சேரும், வண்டி வாகனம் மூலமாக நன்மைகள் எல்லாம் ஏற்படும். இவரோட 19 காலங்கள் துலா லக்னத்திலிருந்து நடந்ததுன்னா அதி அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். பூர்வீக ஸ்தானாதிபதியும் அவர் தான். குலதெய்வத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், தெய்வ தரிசனம் கிடைக்கும். அந்த அளவுக்கு நற்பலன்களை வாரி வல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் லக்னத்தில் துலா லக்னத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்பு, ஓகேங்களா. துலா லக்னம் துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு தான் அந்த இடத்துல அமர்றது, ஓகேங்களா. துலா லக்னத்துக்கெல்லாம் செம்மச்சனி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும்போது அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த மாட்டாங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவோம். நீங்கள் புண்ணியகாரிகள் நல்லா செஞ்சுட்டீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் அந்த இடத்துல வரும்போது கூட ஒரு நன்மைகள் செய்ய வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா. இவர் வந்து நம்ம வந்து சனீஸ்வர பகவானோட அனுகிரகம் கிடைக்கணும்னா எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யக்கூடாது, ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா சனீஸ்வர பகவானோட 19 திசாபுத்திகள் நற்பலன்களை மிகுதியாக கிடைக்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நவகிரகங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, ஓகேங்களா. தெய்வங்களையே கர்மாவின் அடிப்படையில் தெய்வங்களையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள கிரகம் யாருன்னா சனீஸ்வர பகவான் தான், ஓகேங்களா. அதனால இவரோட பார்வை வந்து ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருந்தாலும் துலா லக்னத்துக்கு வந்து யோகத்தை கொடுக்க வந்தவர், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா விருச்சிக லக்னத்தில் அவங்க விருச்சிக ராசியில சனீஸ்வரவன் அவங்க 2ஆம் இடம், ஓகேங்களா. 4 குறைவன் 2ஆம் இடத்துல அமரும்போது ஒரு ஆவரேஜான பலாபலன்கள் நடக்கும். ஏன்னா ஒரு யோகாதிபதிங்கிறதுனால இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அமரும்போது ஒரு ஆவரேஜான பலாபலன்களை கொடுக்கணும். பகை வீடாக இருந்தாலும் கூட ஒரு நன்மைகள் செய்யறதுக்கு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அங்கேயே வந்து அனுஷ நட்சத்திரம் அவரோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே இருந்தாலும் இன்னும் பலன்கள் சூப்பராக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா. ஏறி நட்சத்திராதிபதி நல்ல ஸ்தானத்தில் இருக்காங்க, பலன்கள் மிகுதியாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது 3ஆம் இடம் தைரிய மீறி வெற்றி ஸ்தானத்தில் அமரும்போது ஓரளவுக்கு பலன்கள் ஒரு ஆவரேஜாக தான் நடக்கும். அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் வந்து இவருக்கு வந்து எந்த இடத்துல அமர்ந்தாலும் கூட அந்த அளவுக்கு கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தரப்படுற ஒரு ஆவரேஜான பலன்களை தந்துடுவார். ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று நட்பு வீட்டில் அமைஞ்சிட்டாங்கன்னா பலன்கள் மிகுதியாக நடக்கும், ஓகேங்களா. அந்த ஸ்தானத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும், ஓகேங்களா. அடுத்தது 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வந்து ஆட்சி பலம் பெறும்போது வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் வாகன பிராப்தம் எல்லா சகல காரியங்களும் நன்மைகள் ஏற்படும், தாய்வழி உறவுகள் நன்மைகள் ஏற்படுறது, சகல காரியங்களும் வெற்றி அடையும், உயர்கல்வி ஸ்தானத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், ஓகேங்களா. நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். 4ஆம் இடத்துல மகரத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெறும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் துலா லக்னத்துக்கு. அடுத்து பார்த்தோம்னா 5ஆம் இடம் கும்பத்தில் இருக்கும்போது அதி அற்புதமான பலாபலன்கள் நடக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும்.
துலாலக்கணத்தை பொறுத்தளவு பலன்கள் மிகுதியாகவே நடக்கும், ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா, ஓரளவுக்கு நற்பலன்கள் மிகுதியாகவே நடக்கும். கும்பத்தில் இருக்கும்போது புத்திரவழியில் நல்ல முன்னேற்றம். ஓகேங்களா, நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல ஒன்னொன்று சத்துருஸ்தானத்தில் சனீஸ்வரபவன் பொதுவாக 3, 6, 11 வந்து நன்மைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல யோகாதிபதியாக இருந்து அவர் 6ஆம் இடத்துல மறையும் போது கொஞ்சம் பலன்கள் ஆவரேஜாக தான் நடக்கும். பலன்கள் ஆவரேஜாக நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், கெட்ட கிரகம் வந்து 3, 6, 11 அமர்றது யோகம் தான், நான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இந்த லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதியாக இருந்து 6ஆம் இடத்துல மறையும் போது பலன்கள் ஆவரேஜாக தான் நடக்கும். ஓகேங்களா, பலன்கள் ஆவரேஜாக தான் நடக்கும். ரொம்ப ஹை லெவலில் நடக்கும் அப்படின்னாலும் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஒரு ஆவரேஜாக தான் நடக்கும். சுயஜாதகத்தில் நான் சொல்கிறேன், கோச்சார பலன்கள் சொல்லும்போது பலன்கள் மாறுபடும். சுயஜாதகத்தில் 6ஆம் இடத்துல இருந்து அந்த திசாபுத்தி நடந்ததுன்னா ஒரு ஆவரேஜாக தான் நடக்கும். ரொம்ப பலன்களை மேலோங்கி தர மாட்டார். அந்த 6 குறையன் வந்து நல்ல ஸ்தானத்தில் நல்ல பலம் புரிஞ்சு நல்லா இருந்துட்டாருன்னா எதிரிகள் மூலமாக நன்மை, தொழில் மூலமாக லாபம், எல்லா காரியங்களையும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வெற்றி ஏற்படும். ஓகேங்களா, அந்த ஸ்தானாதிபதி வேறு நட்சத்திராதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறாருங்கிற பொறுத்த பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சனீஸ்வரபவன் நீச்சமாகிறார். அங்கே நீச்ச பங்கம்ங்கிற அமைப்புக்குள்ள வந்துட்டாலும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அதே மாதிரி ஏரி நட்சத்திராதிபதி நின்ற ஸ்தானாதிபதி செவ்வாய் நல்ல பொசிஷன் இருந்துட்டாங்கன்னா நற்பலன்கள் மிகுதியாக இருக்கும். அதே மாதிரி 4, 7 பிறகு பரிவர்த்தனையாக பெற்று அமைஞ்சிட்டாங்கன்னா ஜாதகத்தில் சூப்பராக இருக்கும், நற்பலன்கள் மிகுதியாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து லேட் மேரேஜை கொடுத்துரும். ஓகேங்களா, லேட் மேரேஜ் கொடுத்துட்டு அதாவது திருமணமே நடக்காத ஒரு அமைப்பு கூட ஏற்படுத்தி கொடுத்துருவார். அந்த நின்ற ஸ்தானாதிபதியும் நட்சத்திரம் அதிபதியும் கெட்டு போய் நின்றுட்டாங்கன்னா. ஓகேங்களா, அதனால அதை பார்த்து தான் ஜாதகத்தில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல நிற்கும் போது என்ன கண்டிஷனில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா, பொதுவாக ஜெனரலாக 7ஆம் இடத்துல நின்னால் புணர்வு தோஷம்ங்கிற அமைப்பில் சன்னியாசி அமைப்பு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, அதுக்கு வந்து ஏரி நட்சத்திரம், குரு பார்வை, சேர்ந்த கிரகம் என்ன அமைப்பில் இருக்கிறது பொறுத்து பலன்கள் மாறுபடும். அடுத்தது பார்த்தோம்னா 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் நிற்கும் போது நட்பு வீடாக இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானம்ங்கிறது ஒரு கெடுபலன்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நட்பு பாருங்கிறது நட்பு வீடாக இருக்கிறாரு. 4, 5 குறையினர் அவர் 8ஆம் இடத்துல மறையக்கூடாது. ஒரு யோகாதிபதி வந்து 8ஆம் இடத்துல மறையும் போது அந்த அளவுக்கு பலன்கள் நல்லா நடக்காது. நட்பு வீடாக இருந்தாலும் கூட கஷ்டங்கள் மேலோங்கி நிற்கும். அந்த ஸ்தானாதிபதி அங்கே சுக்கிரன் அங்கே ஆட்சி பலம் பெற்றிருந்தா ஒரு ஆவரேஜாக நடக்கும். ஓகேங்களா, அது மாதிரி ஜாதகம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து யோகாதிபதி தான் அந்த திசை நமக்கு நடக்குது. சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய யோகாதிபதி. அவர் திசை வரும்போது நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னாலும் நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவர் 8ஆம் இடத்துல வந்து நட்பு வீட்டிலே வந்து மறைஞ்சிருந்தாலும் கெடுபலன்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஸ்தானம் வந்து கெட்டுப்பு 5 குடையவர் புத்திரவழியில உடல் உபாதைகள், உடல் நோய்கள், பகை இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா, அதே மாதிரி 4ஆம் இடம் வீடு வாசம் சொத்து சுகம் இதெல்லாம் இருந்தால் கடந்து போய் மாட்டேங்குது. அது மூலமாக அவப்பெயரெல்லாம் ஏற்படும். ஓகேங்களா, அவர் வந்து யோகாதிபதியாக இருந்தால் கெட்டு போகக்கூடாது, நல்லா இருக்கும். யோகாதிபதி வந்து 6, 8, 12 கெட்டு போகாமல் நல்ல ஸ்தான பலம் பெற்று நல்லா இருக்கணும். அப்போதான் வந்து அந்த பலன்கள் மிகுதியாக நடக்கும். நின்ற ஸ்தானாதிபதி நல்ல பொசிஷன் இருக்கணும். ஏரி நட்சத்திராதிபதி நல்ல பொசிஷன் இருக்கணும். குரு பார்வை பெற்று இருந்தாலும் ஒரு அளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் நிற்கும்போது அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும், நன்மைகள் மிகுதியாக நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மகாவிஷ்ணு வழிபாட்டு வச்சுக்கிறது, குருவாயூரப்பன் தரிசனம், குருவாயூரப்பன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் நம்ம வச்சுட்டோம்னா அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும், நன்மைகள் மிகுதியாக நடக்கும். அடுத்து பார்த்தா 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் கடகத்தில் நிற்கும் போது ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அவர் அங்கிருந்து நேர் 4ஆம் இடத்தை பார்ப்பாரு, நன்மைகள் மிகுதியாக நடக்கும். யோகாதிபதிங்கிறதுனால கேந்திரத்தில் அமர்றது, ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கும்போது அதிக அற்புதமான பலன் தான், நன்மைகள் மிகுதியாக நடக்கும். ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. குரு பார்வை பெற்று பலன்கள் மேலோங்கி நடக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல பகை வீடாக இருந்தாலும் கூட அந்த ஸ்தானத்துல சனி நிற்கும் போது இந்த துராலக்கணத்துக்கு பார்த்தோம்னா அது வந்து பாதகஸ்தானம், சனிக்கு வந்து பகை வீடு. ஓகேங்களா, அப்படிங்கும்போது ஒரு ஆவரேஜான பலன்கள் எந்த கிரகம் 11 இருந்தாலும் பணபரஸ்தானத்தால் நன்மையேங்கிற அமைப்பில் இருந்தாலும் கூட கொஞ்சம் கெடுபலன்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வழிபாடுகள் வச்சுக்கணும். சூரிய நாராயண கோயில் வழிபாட்டு வச்சுக்கணும். திருநள்ளாறு வழிபாட்டை எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அதே அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மெயின் வந்து ஒரு பகை கிரகம் ஸ்தானம் நல்ல ஸ்தானமாக இருந்தாலும் கூட ஆவரேஜாக நடக்கும். யோகாதிபதி இருக்கும்போது நற்பலன்கள் நடக்கும். அதை நற்பலன்களை தட்டின்றி நடக்கணும்னா வழிபாடுகள், திருநள்ளாறு வழிபாட்டு வச்சுக்கிறது, சனீஸ்வர பகவான் வழிபாட்டு வச்சுக்கிறது, ஆஞ்சநேயர் வழிபாட்டு வச்சுக்கிறது, ஐயப்பன் வழிபாடுகள் எது உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் இதில் அதை அந்த வழிபாடுகள் வச்சுட்டு இருக்கும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கும்போது இந்த புத்திர விரயங்கள் ஏற்படுறது, வீடு வாசல் மூலமாக விரைய செலவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கும். வண்டி வாகனம் மூலம் விரைய செலவுகள் ஏற்படுறது. ஓகேங்க, ஏதாவது ஒரு செலவுகள் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும்.
பணம் வந்தாலும் கூட அந்த ஸ்தானாதிபதியில் பலன்கள் கொடுத்தாலும் அது ஏதோ ஒரு விலையில் செலவுகள் ஏற்பட்டுருக்கு. அப்போ வந்து மகாவிஷ்ணு வழிபாடு, குருவாயூரப்பன் சேத்திர தரிசனம் இது மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டோம்னா அந்த விரயங்கள் வந்து கட்டுக்குள்ள மாறும், சுப விரயங்களாக மாற்றிக்கலாம், நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? இப்போ 12 துலாலக்கணத்திற்கு 12 ஸ்தானங்களில் சனீஸ்வரன் என்ற பலன்களை நம்ம பொதுவான பலன்களை பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எந்த இடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னு என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன்.